தமிழக கொங்கு இளைஞர் பேரவை சார்பா தருமபுரி மாவட்டத்தினுடைய சமத்துவ மாநாடு இன்று மிக எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது. மாநாட்டினுடைய முதல் தீர்மானமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் என்று 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட நேரடி பயனாளிகள், அந்த குடும்பங்களின் மூலமாக நேரடியாக சுமார் 1 கோடி பேர் பயனளிக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தை புதிய பெயரில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்கின்ற பெயரில் நேற்று அறிவித்திருப்பது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக இந்த மாநாட்டில் அந்த அறிவிப்புக்கு தமிழ்நாடு அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு, மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த மாநாடு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இரண்டாவதாக, இன்று பொங்கல் பரிசு தொகையாக எதிர்கட்சிகள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த அதே பரிசு தொகையை ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் அப்போதைய முதல்வர் எடப்பாடியார் கூட 2000 ரூபாய் கொடுத்ததையே உயர்வாக சொன்ன காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்று ரொக்கமாக 3000 ரூபாயை உலகம் முழுக்க பரவி வாழுகிற ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகம் சாதி மதங்களை கடந்து கொண்டாடுகிற ஒரு பொங்கல் என்றால் அது நம்முடைய தைப்பொங்கல் தான். அப்படிப்பட்ட அந்த தைப்பொங்கலை தமிழ் சமூகம் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரொக்கமாக இன்று பொங்கல் பரிசு தொகுப்போடு 3000 ரூபாய் தந்திருப்பதை மாநாடு வரவேற்கிறது. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தனியரசு பேரவை வரவேற்கிறது. ஏற்கனவே மாநாட்டினுடைய கோரிக்கையிலாக இப்ப நம்ம அந்த கரும்புக்கு 24 ரூபாய், 25 ரூபாய்ங்கிற அளவுல இனிப்பாக நாட்டு மக்களுக்கு இனிப்பை விளைவித்து தருகிற விவசாயிகளுக்கு அந்த 24 ரூபாய், 25 ரூபாய் அரசு நிறைவேற்றிருக்கிற தொகை போதாது என்பதற்காக விவசாயிகளின் குறைந்தபட்ச உற்பத்தி செலவை ஈடுகட்டுகிற வகையில கரும்பு ஒன்றுக்கு 30 ரூபாயை அரசு நிர்ணயம் செய்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளின் சார்பாக இந்த மாநாட்டின் மூலமாக மாண்புமிகு முதல்வருக்கு எங்களுடைய கனிவான கோரிக்கையை பதிவு செய்யறோம். அதே மாதிரி இங்க மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பெரிய பெரும் தொழில் மேம்பாட்டு வளாகம் இதுவரைக்கும் இல்லை. முழுக்க விவசாயத்தையே நம்பி வாழுகிற மக்கள் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்து வேலை தேடி இந்தியா முழுக்க போகிற சூழ்நிலை இருக்கிறதை மாற்றி இந்த பின்தங்கி மாநிலமாக இருந்த நம்முடைய தருமபுரி மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கு படித்த இளைஞர்களுக்கு, சுய முனைவோர்களுக்கு தொழில் துவங்க சிட்கோ மாதிரி பெரும் தொழில் திட்ட வளாகத்தை இந்த 3 பகுதிகளுக்கு சேர்த்து அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை, மத்திய மாநில அரசுகளை நாம் கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே நம்முடைய நீராதாரம் இப்ப நம்முடைய தென்பெண்ணையாற்றிலிருந்து ஈச்சம்பாடி வலதுகரை வாய்க்கால் நீண்டகால விவசாயிகளுடைய கோரிக்கை இது. மேட்டு பகுதிகளுக்கு குறைந்தபட்சம் மின்னேற்று வழியாகவாது நீர்ப்பாசனத்தை பெருக்குவதற்கு உரிய திட்டங்களை வகுத்து தமிழ்நாடு அரசு, பொதுப்பணித்துறை உரிய முயற்சி முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்று மாநாட்டில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது அரசுக்கு நாளைக்கு போக போகுது. பல்வேறு மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களை பிரிக்கிற வடநாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு இந்துத்துவ இயக்கங்கள், RSS, BJP பரிவார அமைப்புகள் இறை வழிபாட்டு தலங்களிலே ஊடுருவி மக்களை அங்கேயே இறை வழிபாட்டு தலத்திலே கூட இறை வழிபாட்டு ஆலயங்களை கலவர களமாக மாற்றுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்தில் அவைகளையே கொலைக்களமாக மாற்றுகிற போக்கை வேதனையோடு இந்த மாநாடு கண்டிக்கிறது. நேற்று கூட மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேர் ஓட்டத்தில் போறாரு. அந்த தேரோட்ட நிகழ்வுல ஓம் காளி, ஜெய் காளி, பாரத மாதா கி ஜெய், சாவர்கர் வாழ்கன்னு கோஷம் போடுற பெரிய கொடுமை இந்த நாட்டில் நடக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அந்த தவறான செயல்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். நாட்டு மக்கள் இறை என்கின்ற பெயரால் வடநாட்டு இந்துத்துவ சக்திகளுக்கு இரையாகி தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி பேர் தமிழர்களாகி நாம் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நாம் நமக்குள் பாகுபாடு பிரிவினையை கற்பிக்கிறவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருந்து நாம் ஒற்றுமையாக இருந்து சாதி மதங்களை கிடந்து நாம் தமிழர்களாய் இந்த மண்ணை அமைதியாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதில் இந்த மாநாட்டில் நம்ம தீர்மானமாக கொண்டு வந்திருக்கோம். பொதுவாக நம்முடைய அரசு சட்டம் ஒழுங்கு, இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் என்றால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். இங்கு எல்லா மாநில மக்கள் குடியேறி குடும்பமாய் அமைதியான நல்வாழ்வு வாழ பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அது எந்த ஆட்சி இருக்கிற திராவிட அரசுகள், அதிமுக, திமுகனாலும் இப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு கூட சட்டம் ஒழுங்கை மிகச் சிறப்பாக கையாளுகிறார். ஜனநாயக போராட்டங்களை அனுமதிக்கிறார்.
ஊடகங்களிலே கூட யார் வேண்டுமானாலும் சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அனுமதிக்கிற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு மு.க. ஸ்டாலின் தான். ஆகவே தமிழ்நாடு இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு அமைதியான மாநிலமாக திகழ்வதற்கு அரசு, காவல்துறைக்கும் அரசுக்கும் வருவாய்த்துறைக்கும் இந்த மாநாடு தமிழ்நாடு தொங்கியலைஞர் பேரவை தனியரசு பாராட்டுதலையும் நன்றியையும் பதிவு செய்யணும். எதிர்காலத்தில் தேர்தல் வருகிற சூழ்நிலையில தமிழ்நாடு தொங்கியலைஞர் பேரவை ஒரு சரியான முடிவை எடுத்து 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணித்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனியரசு முந்தைய 2021 எடப்பாடி எப்படி டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் என்று ஒவ்வொருவராக துரோகம் செய்தாரோ அதுபோல எங்களுடைய தமிழ்நாடு தொங்கியலைஞர் பேரவைக்கும் தனியரசுக்கே கூட கடைசி நிமிடம் வரை தொகுதி ஒதுக்குவதாக சொல்லி ஏமாற்றி இந்த முறை 3வது முறையாக தனியரசு எங்களுடைய கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை தராமல் தடுத்தது எடப்பாடியார், அதிமுக பொதுச் செயலாளர். ஆகவே இந்த முறை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு தொங்கியலைஞர் பேரவை எங்களுடைய கட்சி நிர்வாக குழு கூடி ஒரு ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்கும். அதுல முதல் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக சக்தியாக மதசார்பற்ற முன்னணியில அந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு முன்னுரிமையிலையும் அடுத்தடுத்து இருக்கிற கூட்டணிகளோடு அது குறித்து தேர்தல் உறவு குறித்து பேசுவதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவின் அல்லது தோழமை இயக்கங்கள், கூட்டணி இயக்கங்களினுடைய ஓர்மைக்கு பிறகு 26 தமிழ்நாடு தொங்கியலைஞர் பேரவை தனியரசு எங்களுடைய கட்சி கூட்டணியில் வெற்றி பெறுகிற கூட்டணியில் போட்டியிட்டு வென்று மக்கள் மன்றத்தில் போராடுகிற இயக்கம் தனியரசு. சட்டமன்றத்திற்குள் 10 ஆண்டு காலம் எப்படி சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகத்திற்காகவும் இந்திய பெருநாட்டினுடைய சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி, தனிமொழி பாதுகாப்பதற்கு களத்தில் முனைப்பாக நின்று போராடியதோ அதே போராட்டத்தை சட்டமன்றத்திற்குள்ளும் 2026 தனியரசு தமிழ்நாடு தொங்கியலைஞர் பேரவை பாடுபடுவதற்கு, போராடுவதற்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவோம். நாங்கள் இணைகிற கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும். அது தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்துருக்கோம். இந்த தேர்தலுக்கான சூழலை அது நம்ம புறக்கணிக்கிறது இல்லை. என்னன்னா பிரதான எதிர்கட்சி கோரிக்கை இருக்கிறாங்க. இப்ப நாங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க 5000 ரூபாய் கேட்டீர்கள் அல்லவா, இப்பொழுது ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று இதே பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கேட்டார். ஆகவே எதிர்கட்சிகள் வைத்த கோரிக்கையை, குறிப்பா பாஜக, அதிமுக இந்த கோரிக்கையை வைத்ததனால் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர் 2000 ரூபாய் தான் ஏற்கனவே தந்திருந்தார். இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் பெருந்தன்மையோடு 3000 ரூபாயான எதிர்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் இருக்கிற 2.25 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களின் விருப்பத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே இனிப்பான செய்தியை தேர்தல் ஆதாயத்திற்காக மாண்புமிகு முதல்வர் செய்யவில்லை. மக்களின் கோரிக்கைகளை, பிரதான எதிர்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 கூடுதலாக அறிவித்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி. நிதிநிலை தான் ஏற்கனவே இதுவரை 3000 ரூபாய் நான் 5000 ரூபாய் தந்தா மகிழ்ச்சி தான். இப்ப நாங்க தமிழ்நாடு தொங்கியலைஞர் பேரவை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வர் இந்த 3000 ரூபாயை இன்னும் 2000 கூடுதலாக 5000 ரூபாய் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான். அறிவிக்க கோரிக்கையோட வைக்கிறோம் இப்ப கூட மாநாட்டுல. ஆனா நிதிநிலையை கருத்தில் கொண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு 3000 ரூபாய் அறிவித்திருப்பதே பெரும் மகிழ்ச்சி. அது முதல்ல அதுக்கு நன்றி. இன்னும் கூடுதலா 2000 உயர்த்தி வழங்க கோரியும் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதனால இல்ல அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியோ இதை வரவேற்கிறாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு பழைய ஊதிய திட்டத்திற்கு இணையாக இந்த திட்டம் அறிவிச்சு ஓய்வு பெறுகிற பொழுது கடைசியாக அவர் பெற்ற ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக தருகிற அறிவிப்பு வரவேற்பு தக்கது. அது 23 ஆண்டு காலம் 2003 அந்த கோரிக்கையை
லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களும் சங்கங்களும் போராடி, நாங்க கூட அவரோடு நின்று போராடி இருக்கோம். அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் ஏற்றிருக்கிறார். ஆகவே பாஜக அரசு ஊழியர்களின் பெருநம்பிக்கையை பெற்று 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிடும் என்கின்ற அச்சத்தில், காழ்ப்புணர்ச்சியில் இந்த ஓய்வு திட்ட அறிவிப்பை மடைமாற்ற பாஜகவின் துணைத் தலைவர் முயற்சிக்கிறார். ஆகவே அரசு ஊழியர்களின் நம்பிக்கையை, நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற அரசு கருணையோடு அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தந்த முதல்வர் அதை நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே வாக்குறுதி இருந்தார், மக்கள் ஆதரித்து வாக்களித்தார்கள், அதை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு முதல்வரை சந்தித்து இது குறித்து பேசியிருக்கு. நல்ல செய்தி, இந்த மாத இறுதிக்குள்ள பொங்கல் முடிந்து வரும் என்று கருதுகிறேன். அதிகாரபூர்வமான அறிவிப்பு வருகிற வரை அதை உறுதிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழ்நாடு பொங்கல் வரை தொடர்ந்து ஆதரிக்கிறது. அது தத்துவத்திற்காக, கொள்கைக்காக, நாங்கள் கொண்டிருக்கிற லட்சியத்திற்காக ஆதரிக்கிறோம். தனிப்பட்ட அரசின் பதவிகளுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவோ தனி அரசோ தமிழ்நாடு பொங்கல் பேரவையோ இந்த அரசையோ அந்த அரசில் இருக்கிற கூட்டணி இயக்கங்களையோ நாங்கள் ஆதரிக்கிறோம். அங்கே விடுதலை சிறுத்தைகளோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பொது உடைமை சிபிஐ சிபிஎம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா வைகோ இருக்காரு, அப்படி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், இது முழுக்க முழுக்க மதசார்பற்ற இந்தியாவை பாதுகாக்க, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க, இங்கு சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளிடமிருந்து நாட்டு மக்களையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்ற, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க, மாநில மக்களை மூடர்களாக இறையின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், மதத்தின் பெயரால் தள்ளி ஒரு அறிவு சிறந்த நாகரிக சமூகத்தை, 100 ஆண்டுகள் நாம் கட்டி காத்து வளர்த்த சமூகத்தை மீண்டும் மூட பழக்க வழக்கத்திலே, சடங்குகள் சம்பிரதாயத்திலே இந்த நவீன சமூகத்தை, தமிழ் சமூகத்தை தள்ளுகிற மிக கொடுமையான அபாயகரமான திட்டத்தை வடநாட்டு இந்தி கட்சி பாஜக திட்டமிட்டு செய்கிறது. அதிலிருந்து பாதுகாப்பதற்காக மக்கள் நலன் கருதி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணியில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தமிழ்நாடு பொங்கல் பேரவை தனி அரசு தார்மீக அடிப்படையில் இதுவரை ஆதரிக்க, தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இன்று இணையில அதற்கான சூழல் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இன்னும் வெளிப்படையாக பற்றி பேசுவோம். இல்ல, இந்த மாநாடு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். என்னுடைய உறவுகள் நீங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த இயக்கத்தை காடு கலவையிலே சாதாரண உழைக்கின்ற மக்களை அரசியல் விழிப்புணர்வு ஊட்டி அமைப்பாக்குவதற்காக தனி அரசு இந்த மக்களை அமைப்பாக்க, நீண்ட இடைவெளி பிறகு இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, மக்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி அல்லது ஒரு அரசியல் பற்றை உருவாக்குவதற்காக, விழிப்புணர்வு உருவாக்குவதற்காக இந்த மாநாடு ஒரு சமத்துவ மாநாடாக, சாதியின் பெயரால் ஒரு சில சம்பவங்கள் இதே மாவட்டத்தில் நடந்திருந்தது. அப்படிப்பட்ட சாதியின் பெயரால் நம்முடைய தமிழ் சகோதரர்களுக்குள்ளே, மனித சமூகத்துக்குள்ளே பிரிவினை கருத்தை ஊட்டக்கூடாது. சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்களை ஒருபோதும் பிரிக்கக்கூடாது. நாம் அனைவரும் நாட்டின் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற கருத்தை விதைப்பதற்காக இந்த சமத்துவ மாநாடு என்கின்ற தலைப்பில் தனி அரசு தமிழ்நாடு பொங்கல் பேரவை இந்த மாநாட்டை அறிவித்து மக்களுக்கு அந்த சகோதரத்துவத்தை கடத்துவதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. தமிழகத்துல கொலை, கொள்ளை, கஞ்சா, அதே போல போதை பொருட்கள் எல்லாமே சாதாரணமா கிடைக்குது. அதே போல காவல்துறைக்கும் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு ரொம்ப சேர்த்து கருத்து இல்ல, உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடியதுதான். இப்ப நீங்க நான் நாளெல்லாம் நம்ம செய்தி நம்ம ஊடகங்களே பாக்குறேன். வட மாநிலங்களிலிருந்து கஞ்சா ரயிலில் வருகிறது, பேருந்துகளில் வருகிறது, தனிப்பட்ட வாகனங்களிலே வருகிறது. இவைகளெல்லாம் தங்கு தடை இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிற செய்தி பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய படு வேதனையானது. அதாவது குழந்தைகள் கல்வி சாலைகள், பல்லூரிகள் தான் இந்த சமூகத்துடைய நாற்றங்கால். அங்கேயே போதை வஸ்துக்கள் ஊடுருவுவதை இரும்பு கரம் கொண்டு தடுக்குது. இது சம்பந்தமா கொலை நடக்கிறது அல்லது பல்வேறு வகையான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறது, சமூகம் சீரழிகிறது. இதை தடுப்பதற்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் இரும்பு கரம் கொண்டு போதையை தடுத்து, சாராயம் உள்ளிட்ட எந்த போதை வஸ்துக்களையும் தடுக்கும். அதுதான் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும், கொலைகளை கட்டுப்படுத்தும், குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கிறது.
ஆனால் அதுல குற்றவாளிகள் மீது மென்மையான போக்கை அரசும் காவல்துறையும் கையாளுகிறது என்கின்ற பார்வை எமக்கும் உண்டு. நம்மை போன்ற சமூக விரோதிகளை கட்டுப்படுத்தி பொதுமக்களுக்கு அமைதியை பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற நமக்கு அந்த பார்வை இருக்கிறது. அந்த வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த மாநாட்டின் வாராக வலியுறுத்துறோம். ஆனாலும் கூட பிற மாநிலங்களில் ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு பாதுகாப்பான குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஒரு பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு, அது இன்னும் தொடரும். ஆகவே மாண்புமிகு இன்னும் விழிப்போடு இருந்து போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்தணும்னு மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சமீபத்தில் சீமான் அதாவது இந்த காலகட்டத்தில் பெரியார் வருங்கால காலத்துல ராமதாசும் திருமாவளவனும் பெரியாரா தெரியும், அவங்க தான் பெரியாரா இருந்து போறாங்க. தவறான பார்வை. நாம் தமிழர் சகோதரர் செந்தமிழன் சீமான் ரொம்ப நெருங்கிய சகோதரன் தான். எங்களுடைய தத்துவத்தில் கருத்துக்களில் பெருமளவு ஏற்று கருத்துக்கள் தான் எங்களுடைய கருத்துக்கள். ஈழ விடுதலையில தமிழ் இன மொழி களத்துல ஒன்னாதான் பயணிக்கிறோம். ஆனாலும் தந்தை பெரியாரை மானுட சமூகத்துக்கு அறிவை ஊட்டிய மகத்தான அறிவு பகலவனை தாழ்த்தி மதிப்பீடு செய்து தமிழ் சமூகத்துக்கு மத்தியில் அல்லது மானுட சமூகத்துக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி சீமான் கடத்துவது பிழையானது, தவறானது. அல்லது அது இனவ உணர்வை மொழி உணர்வை ஊட்டி நமக்கான தமிழ் தேசிய விடுதலைக்கான கருத்துருவாக்குறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது தந்தை பெரியாரை எதிரியாக காட்டி பகுத்தறிவு பகலவனை எதிரியாக காட்டி அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசத்தை முன்னெடுப்பது என்பது நாம் ஆயிரம் ஆண்டுகளாக யாரால் இந்த சமூகம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு பின்தங்கி இருந்ததோ உயர் வகுப்பு பிராமண சமூகத்துக்கு அவர்களுடைய கருத்துக்கு வலிமை சேர்க்கிற வகையில தந்தை பெரியாரை காயப்படுத்தி இழிவுபடுத்தி மானுட சமூகத்துக்கு அமைதியான நல்வாழ்வுக்கு வரலாற்றில் உலகத்தில் எவரும் செய்யாத தியாகத்தை கருத்தை செய்த மகத்தான தலைவர் தந்தை பெரியார். அவர் குறித்து தாழ்வான மதிப்பீட்டை செய்து பரப்புரை நடத்துகிறது சீமானுடைய எதிர்கால அரசியலுக்கும் நிகழ்கால அரசியலுக்கும் பிழையானது, தவறானது. அது அறிவு கருத்துக்கு முரணானது என்பதை தமிழ்நாடு முன்னிலையில் பெறவே கூட்டணியில வைகோ வந்து இப்போ வந்து நடைபயணத்தை தொடர்ந்தாரு. அதுல வந்து காங்கிரஸ் அதுக்கு காரணம் வந்து ஆனா கூட்டணியில் இருக்கிற ராஜீவ் காந்தி ஐயாவோட கொலை வழக்கிலேயே பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளிலே சோனியா அம்மாவே மன்னிச்சிட்டாங்க. பேரறிவாளர் நளினி உள்ளிட்டவர்கள் எல்லாம் பொது மன்னிப்பின் விடுதலையே ஆன பிறகு காங்கிரஸ் கட்சி இன்னமும் அவர் மகத்தான தேசிய தலைவர், தமிழக தேசிய தலைவர் ஐயா மேதகு பிரபாகரன் அவர்களுடைய திருவுருவப்படுத்தை பார்த்து அது எதிர்ப்புகிறார் என்றால் அது இன்னும் காங்கிரஸ் திருந்தவில்லை என்றுதான் பொருள். ஆகவே காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரப்புரை கூட்டங்களிலே மேதகு தேசிய தலைவர் ஐயா பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்துவதை நாங்கள் ஆதரிக்கிற வரவேற்கிற. காங்கிரஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நானே தூரங்குறிச்சியில 6ஆம் தேதி நாளை மறுநாள் தூரங்குறிச்சியில வைகோ ஐயாவுடைய நடைபயணத்துல தனியரசு அந்த பிரச்சாரத்துல கலந்துக்கிட்டு துவக்கி வைக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைச்சு அமித்ஷா ஏற்கனவே 2024 வந்து மோடி வந்து அரசியல் மாற்றம் நிகழல. 40 தொகுதிகளிலும் 2024 பொது நாடாளுமன்ற தேர்தலிலே அமித்ஷாவும் மோடி வந்து பரப்புரை செய்த பொழுது அமித்ஷாவினுடைய அந்த மோடி வித்தையோ அமித்ஷாவினுடைய பெரிய ராஜவியூகமோ இந்தியாவின் அறிவு பற்றாக்குறை இருக்கிற மக்கள் அறிவு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத பகுதிகள் வேணா மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கலாம். மத்திய பிரதேசத்திலேயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ குஜராத்லயோ. தமிழ்நாடு இது தந்தை பெரியாருடைய மண், அறிவு மண். இங்கு மோடி அல்லது அமித்ஷா மாதிரி ஆயிரக்கணக்கானவர் இருந்தாலும் இந்த 26க்கு அவர் வியூகம் அமைப்பதற்காக இன்று வருகை வந்தாலும் எந்த மாற்றமும் தமிழ்நாட்டில் நடைபெறாது. இன்னும் சொல்ல போனால் 2024 முழுக்க தோல்வியுற்ற பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே அமித்ஷாவுடைய இந்த வருகையால் எந்த மாற்றமும் நடைபெறாது. வாய்ப்பு இருக்குதா? இல்லையா? இந்த மாநாட்டிலேயா இப்ப நான் இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான தீர்மானம் வேலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்
அந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் மரணத்துக்கு உயிரிழப்புக்கு கொலை குற்றம் பதிவு செய்து விஜயை கைது செய்ய வேண்டும். விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அந்த உயிரிழப்புக்கு நீதி வேண்டி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் கோரிக்கையை உலகத்திலேயே தமிழ்நாடு குண்டலை பேரவை தனியரசு தான் வச்சோம். அந்த கோரிக்கையை மாநில அரசு அதை ஒழுங்குபடுத்தாவிட்டுச்சு. இப்போவாது சிபிஐ விசாரிக்கிறது. மத்திய அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசு விஜயை சிபிஐ கொலை குற்றத்தை பதிவு செய்து விஜயை கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும். அப்ப நாங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. கெஜ்ரிவால் சிறையில் இருந்தாரு, டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி இழந்துச்சு. அப்படி விஜய் கூட தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவால் சிபிஐயால் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய சூழல் வரும் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. நீதி கேட்டு நாங்க தொடர்ந்து போராடுறோம். மாநில அரசு, மத்திய அரசு விஜயை வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்கணும். தேர்தல் எதிர்காலத்தில் விஜய் திருந்தினால் களத்துக்கு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேறி வந்து உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சொகுசு வாழ்க்கையில் இருந்து, மாட மாளிகையில் இருந்து, வெளிநாட்டு காரில் இருந்து, தனி விமானத்தில் இருந்து ஒரு பகட்டான அரசியல் நடத்துகிற விஜய் ஒரு சாதாரண நடிகர். அவரை தமிழ்நாட்டு மக்கள் நாடாள அனுமதிக்க கூடாது. அது தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானம் என்பதனால் அந்த முதல் கருத்தை தனியரசு தொடர்ந்து வலியுறுத்துவதால் தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்பதை தனியரசு உறுதியா வாய்ப்பு 100 விழுக்காடு பெரியவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வர வேண்டும். மக்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா அதுல ஏற்கனவே சமூக நீதியை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்ற சாதி இயக்கங்களுக்கெல்லாம், சமூக இயக்கங்களுக்கெல்லாம் தந்தையே டாக்டர் ஐயா பெரியவர் தான், ராமதாஸ் ஐயா தான். ஆகவே அவர் ஒரு ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களுக்கு வந்தால் மகிழ்ச்சி வரவேற்கும். சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும். நான் தான் அந்த கருத்தை முதல்ல பதிவு செய்த விடுதலைக்கு சிறுத்தைகளும் அதன் தலைவர் சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாயா அவர்களும் கட்டாயமாக பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த கருத்தோடு இந்த அணிக்கு வந்தால் முதல் ஆளாக வரவேற்பதே விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமாவளவன் இருப்பாங்கன்னு நான் கருதுறேன். ஏன்னா தத்துவ தளத்தில் தமிழ்நாட்டை மீட்பதற்கு, தமிழ்நாட்டின் ஒரு மிக பெரும்பான்மை சமூகத்தை அவர்கள் இந்துத்துவ விசக்கருத்தை பரப்புவதற்கு முயலுகிற சூழல்ல பெரியவர் வந்தால் அங்கு ஜனநாயக கருத்தும் மதசார்பற்ற கருத்தும் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு கடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் நாட்டு மக்கள் நலன் கருதி பெரியவர் ஐயா திமுக அணியில் இருப்பதா நல்லது. சிறுத்தைகள் அதை எதிர்க்க மாட்டார்கள், வரவேற்பார்கள். வெற்றி நிச்சயம்.